போட்டியில் இருக்கும் கட்சிகளில் எந்த கட்சிக்கு நிறைகள் அதிகம் குறைகள் குறைவு? அதாவது எது நல்ல கட்சி? எளிமையா பார்த்தா அதிமுக கூட்டணிக்கு நிறைகள் அதிகம் குறைகள் குறைவு என்பவர் 39.34%, திமுக கூட்டணிக்கு 31.93%, தேமுதிக கூட்டணிக்கு 6.83%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 4.21%, பாரதிய ஜனதா 1.76%, நாம் தமிழர் 1.5%. இதுல உங்க கருத்து? இதுக்கு ஒரு சர்வேயே தேவையில்லையே. திமுக இல்ல, இதுல என்னன்னா ரெண்டு முக்கிய அணிகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து சரமாரியா குற்றச்சாட்டுகளை வீசிட்டு இருக்கப்போ மக்களோட பெர்செப்ஷன் என்ன? ரெண்டு சைட்ல நிறை இருக்கு, குறை இருக்கு. குறைகள் கம்மி, நிறைகள் அதிகம் யார் நினைக்கிறாங்க? ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் ஏன் கேட்க வேண்டியிருக்குன்னா, சார் சொன்ன மாதிரி அவங்க மனசுல இருக்க பதில் நம்ம தேடி பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, மிகை நாடி மிக்க குழல். அதனால எடுத்திருக்கோம். உங்க பதில் என்ன? இல்ல, அது நான் ஒரு சுவாரஸ்யமா சொன்னேன். ஏன்னா திமுக இருக்கிற அந்த கூசல் குழப்பம் எப்பவுமே வெளியே வந்துட்டு தான் இருக்கும். எப்பவுமே அது வெளிப்படையான ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு. அதிமுக சமீப காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஒரு முக்கியஸ்தர் வந்து நியர்லி ஒரு ஹவுஸ் இன் பிரசன் மாதிரி இருந்தது. பட் அதெல்லாம் வெளியே வரல, நமக்கு அதை பத்தி ஒரு தகவலும் வரல. அதனால அதிமுக எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு மோனோலித் பார்ட்டியாக, ஒரே ஒரு தலைவி, அதன் கீழே இருக்கும் அணிகள் எல்லாம் தன்னுடனே இருக்கிறார்கள். அது ஒரு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான அணியா தான் எப்பவுமே இருக்க போகுது. ஆனால் திமுக கிட்ட நீங்க எப்ப பார்த்தாலும் அது வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற ஊழியனானாலும் சரி, மேலே இருக்கும் தலைவரானாலும் சரி, மாற்று கருத்துக்கள் கொண்ட கட்சி தான் திமுக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நினைக்கிறேன் இது.